Example 7.24, prove that there is a 0 of the polynomial 2x cube minus 9x square minus 11x plus 12 in the interval 2, 7, given that 2 and 7 are the 0 of the polynomial x power 4 minus 6x cube minus 11x square plus 24x plus 28. இப்போது f of xனா நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். அதுக்கு எது வந்து 0 of the polynomialனா ஏதோ ஒரு வேல்யூ ஆஃப் a and b in closed interval. இந்த a and b நம்ம அப்ளை பண்ணுற போது இது வந்து 0வாக மாறணும். அது பேர் தான் 0 of this polynomial. அந்த கண்டிஷனில் ஒரு வாட்டி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அந்த a, b ஓப்பன் இன்டர்வலில் ஏதோ ஒரு வேல்யூ ஆஃப் c இங்கே அப்ளை பண்ணோம்னா நமக்கு 0 வரும். இதுதான் கண்டிஷன். இப்போ நமக்கு இதில் எது வந்து f of x, இது f of x. a and b எது, இது a and b. இப்போது f of xல a-வை 2ன்னு அப்ளை பண்ணால் நமக்கு 0 ஆன்சர் வரும். அதே மாதிரி f of xல எக்ஸுக்கு பதிலாக 7ன்னு அப்ளை பண்ணால் நமக்கு 0ன்னு ஆன்சர் வரும். அந்த கண்டிஷனில் இப்போ நம்மளுக்கு இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, இந்த பாலினாமியலுக்கு 2, 7க்குள்ளே ஏதோ ஒரு 0னா 0 எக்ஸாக்ட் 0 கிடையாது, சொல்யூஷன் ஒரு வேல்யூ c அதை அப்ளை பண்ணால் இந்த ஈக்குவேஷன் 0வாக மாறணும். அது பேர் தான் 0 ஆஃப் த பாலினாமியல். இப்போ f of x வந்து p of xன்னு எடுத்துருக்கோம். ஓகே, இதை ஒரு வாட்டி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வருது, 4x cube minus 12x square minus 22x plus 24. இது வந்து by 2 பண்ணலாம். பண்ணிட்டோம்னா என்ன இருக்குது, 2x cube minus 9x square minus 11x plus 12. இது வந்து பார்க்குறதுக்கு நம்மளோட q of x மாதிரி இருக்குது. அப்போது என்ன அர்த்தம், f of x இருக்குது, அதில் 2 and 7 போட்டால் 0 வருது. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அந்த 2 and 7க்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூவில் நமக்கு கண்டிப்பாக q of x வந்து 0 ஆகும். ஓகேவா? இப்போ எப்படி போடணும்னா 2ன்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸில் ஆன்சர் வருது. 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் q of xல பாசிட்டிவ் ஆன்சர் வருது. அப்போ மைனஸ்லேருந்து பாசிட்டிவ் மூவ் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு பாயிண்டில் அது 0 இருக்குமா? அப்போனா இதுக்குள்ள நடுவில் வந்து ஒரு 0 ஆஃப் த பாலினாமியல் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. இதான் வந்து தியரி.